வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம காலம் அறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல 9வது குறள் 489வது குறள். இதுல குறள் என்னன்னா, இதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி சம்பந்தப்பட்ட இந்த தந்திர முறைகள் எப்படி தந்திர முறைகள் சொன்னா, அது ஒரு பெரிய அறிஞர்கள் தான் அந்த மாதிரி அதை செய்ய முடியும். அது லேசான ஒரு காரியம். அப்படி வரும்பொழுது இந்த குறள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, எய்தற்கு அரியது இயைந்த கார். நம்ம ஒரு காரியத்தை ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கோட்டைக்குள்ள ஒரு மன்னர் அவன் உட்கார்ந்து இருக்கான். அவனை சுத்தி படைபலம் இருக்குது. அவனை நாம இப்போதைக்கு ஒண்ணு நம்ம நெருக்க முடியாது அப்படின்லாம் எல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எய்தற்கு அரிய இயைந்த கார் முடியாதுங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஓம்பலிங் கிடைக்கும் நமக்கு. நமக்கு உளவு துறையில இருந்து செய்தி அங்க உள்ளுக்குள்ள இன்டர்னல் டிவிஷன், உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் லீடர்ஷிப் டசல் இப்படிலாம் இருக்கு. அங்க சின்ன ஸ்மால் அப்ரைசிங் அவங்களுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அங்க இல்லைன்னா அங்க உள்ள மக்கள் நெருக்கடியில இருக்காங்க. அவங்க இந்த வாரம் இத நீங்க இப்படிப்பட்ட ஒரு முற்றுகையை மன்னர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், வீணாக தகராறு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. எப்படியோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எய்தற்கு அரிய ஏய்ந்த கால் வந்துச்சுன்னா அந்நிலையே செய்தற்கு அரிய செயல் சொல்றது வேற. இதுக்கு வேற ஒண்ணுமே வள்ளுவர் சொல்லல. செய்தற்கு அரியன்னு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. எவ்வளவோ காரியங்கள் சொல்லும்போது இது செய்தற்கு அரியது, அது செய்தற்கு அரியது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது போய் ஒரே அடியோ போட்டு அமுக்கிறோம் இல்ல. இதுதான் செய்தற்கு அரிய ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதுல நீ எடுக்க பத்திய ஆக்ஷன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பெரிய ஒரு காரியம். அதை நீ நினைச்சு அது எதனால அந்த ஓப்பனிங் உனக்கு கிடைக்கின்றது, நீதான் விழிப்போடு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு அந்த சைனா யுத்தங்கள், பாகிஸ்தான் யுத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைய படிப்பனைகள் இருக்கு. அப்படி அந்த நேரத்துல 71 வார் அந்த 71 வார்லாம் அந்த பங்களாதேஷ கிரியேட் பண்ற அந்த வார், அந்த வாரம்லாம் நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அதை நாங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணி வாருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் க்ளோஸா எப்படி பங்களாதேஷுக்குள்ள நம்ம உள்ள போனோம், எப்படி அவங்களை எல்லாத்தையும் சரணடைய வச்சோம். 90,000 ட்ரூப்ஸ் நம்ம மலேசியா ஏழு மார்ஷல் மலேசியா அவங்க நம்ம சரணடைய வச்சோம்.
வச்சு கொண்டு வந்து பங்களாதேஷை வந்து நம்ம வந்து உதயம் ஆகுறதுக்கு வந்து காரணமாக இருந்தோம். அப்போ வந்து அந்த அந்த காரியம் வந்து செய்தற்கு அரியது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு நிக்சன் இருக்காருன்னு நினைக்கிறேன், அமெரிக்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட். நான் வரும்போது கொஞ்சம் செவன்த் ஃபிளீட்டுங்கிற அந்த இப்போ நம்ம ட்ரம்ப் வந்து எல்லா போர்க்கப்பல்களையும் ஈரான் பக்கத்துக்கு, ஈரானுடைய சீ வாட்டர் பக்கத்துக்கு அனுப்பி இருந்தாரு. ஏன்னா அந்த காகிதத்துல செய்த கப்பலை விடுற மாதிரி அப்படியே ஒவ்வொரு கப்பலா அங்க அன்னைக்கு வந்து அந்த ஒரு கப்பலை டிப்ளாய் கப்பல் படையை டிப்ளாய் பண்ணணும்னாலும் அதுவும் வந்து ஒரு முறையோட எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யறாங்க. இன்னைக்கு இவரு இன்னைக்கு செய்யறாரு, நாளைக்கு வாபஸ் வாங்குறாரு, நாளைக்கு வந்து இந்த கப்பல் படையை அனுப்புறாரு. இப்படிதான் ட்ரம்ப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த எய்தருக்கு அரிய ஏய்ந்த கால் அப்படி வரும்பொழுது நமக்கு செவன்த் ஃபிளைட்லாம் வந்து நம்முடைய இந்தியன் வாட்டர்ஸ் பக்கத்துல வந்து அவங்க நிப்பாட்டினாங்க, நம்மள பயன்படுத்துறதுக்கு. ஆனா இந்திரா காந்தி அவங்க வந்து அப்படியே தூக்கி போட்டாங்க. இல்லையா, நாங்க இதெல்லாம் கண்டு பயப்படுற ஆளுகளா? எங்களுக்கு எப்படின்னு வந்து பங்களாதேஷ மீட்கிறது எப்படின்னு எப்படி அந்த முக்தி முக்தி பாகினி அப்படிங்கிற அந்த படையிலலாம் அந்த பங்களாதேஷ் வீரர்கள் மாதிரியே இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அந்த படையில் உள்ள இறங்கி அது அப்படி ஒரு அது. ஆனா அது வந்து கிடைக்காது. அது வந்து என்னமோ சும்மா சொல்ல மாதிரி சொல்றது இல்லை. அதெல்லாம் ஏதற்கு அறிய வந்து அந்த சுச்சுவேஷனை பார்த்து நம்ம வந்து அந்த இதை நம்ம அனுப்பும் பொழுது நாம அன்னைக்கு அங்க எல்லாரையும் வந்து டிசார்வ் பண்றோம். அந்த பாகிஸ்தான் படைகள் அவ்வளவு வரையும் வந்து பங்களாதேஷ்குள்ள வச்சு அவ்வளவு டிசார்வ் பண்றோம். 90,000 படைகள் சரணடையுது. அப்ப நம்ம வந்து சரணடைஞ்சது வந்து ஒரு சிங்கு தான். அப்ப வந்து லெப்டினன்ட் ஜெனரல் எல்லாரும் சரணடைஞ்சாங்க. அப்படி அந்த அந்த அவருடைய ஜெனரல் கூட ஒரு பேர் எனக்கு இப்ப தான் ஞாபகம் இல்லை, கொடிய நாள் வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த எய்தற்கு அரிய ஏந்தைக்காலாம் அது நம்ம வந்து வர்ற அதை வர்றத வந்து நாம வந்து உருவாக்கணும். அதுக்கு ஒரு சுச்சுவேஷனை பார்த்து அப்படி செய்யும் பொழுது நீங்க அதைத்தான் வந்து வள்ளுவர் வந்து அதுக்கப்புறம் அதுல மேற்கொண்டவர் வந்து வேற ஒன்றும் சொல்லல. அது ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செய். அது போதும். நீ அந்த காரியத்தை நீ செய்தீங்கன்னா நீ வந்து ஒரு பெரிய காரியம். இன்னைக்கும் வந்து பேசப்படக்கூடிய காரியம் இல்லையா அந்த பங்களாதேஷை வந்து லிபரேட் பண்ணது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீ செய்யணும். சரி, அடுத்த